ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிகே ஸ்டடி யூடியூப் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மும்பை 3வது நாளுங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த தேவ்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். மழை இன்னுமே நிற்கலிங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 3வது நாள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஈரமாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா நான் ஸ்டாப்பாக மழைங்க. நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு பெரிய மலை, நார்மல் மலை இல்லை, பெரிய மலை. நல்லா இருந்துச்சு, உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1600 கிலோமீட்டரில் ஒரு 600 கிலோமீட்டர் மட்டும் தான் மழையெல்லாம் வந்திருப்போம். இப்போ வரைக்குமே மழை, இப்போ ஒரு 10 நிமிஷமாக மழை இல்லை. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஆக்சுவலாக பெட்ரோல் பங்கில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக பங்கில் ரெடி ஆகிட்டு வந்தோம். ரூம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை போய் தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு மும்பை போய் தான் ரூம் எடுக்கலாம் ஐடியா. ஏன்னா 2 நாள் ட்ராவலில் தானே. ஸோ அதனால் கார்லேயே ஸ்டே பண்ணிட்டோம். நாளைக்கு இன்றைக்கி அந்த தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு ரூம் எடுக்கிற ஐடியா. ஸோ தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து சூப்பராக இருக்கும் போது. அதுவும் இல்லாமல் போன டைம் நான் மிஸ் பண்ண பிளேஸ்னால் அது ஒன்று சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ அங்கே தான் போகிறோம். வாங்க சொல்லலைங்களா, கார் வந்து பங்கில் தான் நிறுத்தியிருக்கோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 84 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. ஸோ அந்த தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே தெரியும் ஃபுல்லாக மழை தாங்க. இங்கே நான் ஸ்டாப்பாக பட் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த பங்கு வந்து இதுங்க ஜியோ. ஸோ அதனால் இங்கே தான் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். ஒரு ஆட்டோ ஒன்று நிற்கிது. கிளம்ப போகிறோம். வண்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குல்ல. பின்னாடி அந்த சைடு ஃப்ரண்ட்லலாம் சொல்லவே தேவையில்லை. உடையில பார்த்திங்கன்னா கந்தரவளமே கிடக்கும். ஏதோ பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதனால் அப்படி ஒன்றும் கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னா இப்போ நமக்கு போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ரூட்டு தான் நம்ம போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள். ரூட்டு பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கரமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு டீ கடை இல்லைங்க. இருந்தது ஒரே ஒரு கடை தான், இந்த கடை மட்டும்தான். ஸோ அம்மா டீ குடிச்சிட்டுருக்காங்க. அவன் பையன் நிற்கிறாப்புல. ஸோ டீ கடையே இல்லைங்க. டீ கடை தேடியே வெறுத்து போயிடும் போல். பாருங்க எப்படி இருக்குங்க. என்னென்ன மாதம் சொன்னாங்க? ஜனவரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதமா? 3 மாதம் மட்டும் ஹெவி ரெயின் இல்லையே. நான் போன மாதம் செப்டம்பரா ஜூலையில் தான் வந்து நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா இங்கெல்லாம் மழை இருக்கும். நம்ம சுத்த போகிற இடத்துல மட்டும் மழை நின்றுடும். நம்ம எப்படி அங்கே போனோம், அது வரைக்கும் எவ்வளோ பெரிய மழை இருந்துச்சு. அந்த மாதிரி போகிற இடத்துக்கு மட்டும் மழை வராது. மற்ற இடத்துல மழை பயங்கரமாக வரும். நான் அந்த வியூ தாங்க சொன்னேன். ஜூம் பண்ணலான்னு பார்த்தா சடனாக மிஸ்ட்டு வந்துருச்சு. அதனால் அந்த ரோடு தெரியலிங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே பிளேஸ் எப்படி இருக்குன்னா உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம கார் பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது, தெரியுதா? நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்குறோம். ஸோ அதனால் வாங்க, அம்மா அங்கே தான் இருக்காங்க. போயிட்டு மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வர வழியில் பார்த்திங்கன்னா ரூட்டு வந்து ரைட்டில் திரும்ப சொல்லிச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பையா லெஃப்ட்டில் போய் ரைட்டில் கட் ஆகுங்க. இந்த பாலம் சொன்னாங்க. இந்த பாலத்துலேருந்து நீங்கள் ரைட்டில் கட் ஆயிருங்க அப்படின்னாங்க. அந்த பாலத்துக்கு வர வழியிலே முன்னாடியே பார்த்திங்கன்னா பயங்கரமான லொக்கேஷனுங்க. காட்டுற பாருங்க, தெரியுங்களா? ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்த வழி. லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வியூ கிடைக்கும். ஸோ ரைட்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி வருதுங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மலை தெரியுதுங்களா அங்கே லைனாக நம்ம போகிறது பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டரில் ஏதோ ஒரு இடத்துல தான் நம்ம போகிறோம். நம்ம ஹரிஹர் ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் இதே மாதிரி தான் அப்பவும் இருக்குது.
பயங்கரமாக இருக்கு பாருங்கள் இந்த உடம்பு இந்த லொக்கேஷன் மட்டுமே. ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் போகணும். நம்ம அந்த பக்கம் வந்து ஸோ அது சம்திங் என்ன நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அது மற்றபடி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. பட் என்னென்னா நல்லா இருக்குது இந்த பிளேஸு. இன்னொன்று என்னென்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு அந்த ரோடு உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில. நான் என்னோடய ஐஃபோனில் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே தெரியுது அந்த ரோடு. ஆக்சுவலாக அது இப்படி மேலே ஏறுது, ஆனால் அது ரோடு என்னன்னு தெரில. சரி வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நான் ஒரு அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் வர நினைக்கிறேன். வாங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். கார் பார்க்கிங் இங்கே தான். ஸோ கார் நிறுத்திட்டு மழைங்க ஃபுல்லாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா எத்தனை கிலோமீட்ரு? 5 கிலோமீட்டர் நடந்து போகணுங்களாமா. நான் ஏதோ 1-1.5 ஹவர் நினச்சேன். கடைசியில் பார்த்தா 5 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. 5:30 நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் போகிறோம் அப்படின்னா மேலே தான் அந்த உச்சிக்கு உள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். காரை நிறுத்திட்டு அங்கே வந்து என்ட்ரி தானே போட சொன்னாங்க. அங்கே வந்து என்ட்ரி போட்டுட்டு உள்ளே நடந்து போகணுன்னாங்க. ஸோ நம்ம பேக் எடுத்துருக்குறோம். தண்ணிக்கான 2 லிட்டர் எடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா அவ்வளோ தூரம் போகிறோம் இல்லையா, தண்ணி அங்கேயே வரும். ஸோ இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இருக்குன்னு சொல்லி தண்ணிக்கான 2 லிட்டர் எடுத்துருக்குறோம். பார்ப்போம் வாங்க என்ட்ரி போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. ஸோ அங்கே பார்த்து தெரியும் நினைக்கிறேன். அங்கே தான் டிக்கெட் கவுண்டர். பட் என்னென்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. வண்டிக்கு எவ்வளோ வாங்கினாங்க? காருக்கு வந்து 100 ரூபா வாங்கினாங்க. ஐ மீன் 100 ரூபா வாங்கினாங்க. வாங்க டிக்கெட் எவ்வளோன்னு கேட்போம். கேளு எவ்வளோன்னு கேளு. ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா, टिकट लेना की इधर 200 पर पर्सन है। आपका गाइड चार्जेस, फॉरेस्ट चार्जेस और ग्राम पंचायत चार्जेस कितना? पूरा टोटल 200 पर हेड. 400 ரூபா கொடுத்துருங்க. 400 ஒரு ஆளுக்கு 200 एक पर्सन 200 ரூபா. 200 400 ट्रैक कर पाओगे आप? நடந்து போவீங்கன்னு கேட்குறாங்க. बहुत दूर है, बहुत दूर है, 6 किलोमीटर वॉकिंग. 1 किलोमीटर எல்லாம் நடக்க முடியாது. பொறுமையாக போய்க்கலாமா, பார்த்துக்கலாம். பொறுமையாக போவோம். இது ஏன் गाड़ियां सो காடி நீங்கள் அது பேர் என்ன, கூட ஒருத்தர் வராங்களா, சேர்த்துட்டு 200 ரூபா சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் போகிறோம்ல. அது சொல் பேசு. அது சொல்லு 100 ரூபாய் கம்மி பண்ண சொல்லு. 100 रुपये कम कर दो. हमें आगे फॉरेस्ट को भी देना पड़ता है, गवर्नमेंट को भी देना पड़ता है चार्ज, और हमारे गाइड भी है. चलाते हैं हमारे चलना है समझ के गाड़ी रखना பார்த்து हमारे गाइड्स रहते हैं. नहीं रहता गाइड उधर को जाना होगा, गाइड सोबत उसने चल को जाना होगा. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாங்கிக்கோ. ஒருத்தருக்கு வந்து 200 ரூபாயாம்மா, 2 பேர்த்துக்கு வந்து 400 ரூபாங்களாம்மா. ஸோ என்னென்னா கைடு, ஆக்சுவலாக கைடு சார்ஜுக்கு வந்து சேர்த்து 200 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ 2 பேர்த்துக்கு 400 ரூபா. 5 கிலோமீட்டர் நடந்து போவேன்னு கேட்குறாரு. போயிடும் வாங்க. பி ஆக்சுவலாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களாம்மா. P21 आपका एंट्री नंबर है. P21 Your entry number is P21. 21. Yeah. इसका नंबर 21. Your दो ओके 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 not a random people. Together your people is 21 your entry number. ओके. P21 आपका एंट्री नंबर है. देवकुंड में जाने के लिए 2 पार्किंग है. 2 पार्किंग are available for going to देवकुंड waterfall. Okay. 1 parking is Vira parking. Second parking is partners parking. You are standing now this partners parking. Okay. हिंदी में बोल. आप अभी पार्टनर्स पार्किंग में हो. जाते समय आपको 6 and 6 टोटल 12 किलोमीटर का डिस्टेंस है. जंगल ट्रेक है, पूरा फॉरेस्ट ट्रेक है. अभी जाते समय आपको आफ्टर 4 किलोमीटर
किलोमीटर एक हैंगिंग ब्रिज लगेगा। हैंगिंग ब्रिज क्रॉस करने के बाद 10 से 15 मिनट आपको चलने का है। 10 से 15 मिनट चलने के बाद ग्रीन कलर का आयरन ब्रिज लगेगा। ओके, उसके बाद एक अप हिल क्रॉस करके आप देवकुंड में पहुंच जाओगे। देवकुंड में पहुंचने के बाद कभी क्या होता है, जब हेवी रेनफॉल होता है, हेवी रेनफॉल होने के बाद देवकुंड का जो वाटर लेवल है वो सडनली बढ़ जाते हैं। तो वहाँ पे जिस टाइम डेंजर सिचुएशन रहता है तो हमारे गाइड आपको वार्न करेगी कि पानी से बाहर निकलो। तब निकल जाना। हाँ, तब आपको पानी से बाहर निकलना है सडनली। प्लस देवकुंड पे एक सर्टेन लिमिट पे हमने एक रोप डाली है, वो रोप आपको क्रॉस नहीं करने का है। जो भी आपको एंजॉयमेंट करने का है वो रोप के अंदर ही करने का है। रोप के आगे बहुत डीप है। ओके, जब आप देवकुंड से रिटर्न टेक चालू करेंगे, देवकुंड से रिटर्न टेक चालू करोगे आपका मैं जो बोला था कि जाते समय आपको हैंगिंग ब्रिज लगेगा, उसके बाद 10 से 15 मिनट चलने का है, उसके बाद ग्रीन कलर का ब्रिज लगेगा, वो आते समय आपको पहले लगेगा। ओके, आते समय वो ब्रिज आपको पहले लगेगा। उसके बाद फिर से 10 से 15 मिनट आपको चलने का है। बीच में एक डाइवर्जन है। डाइवर्जन में क्या होता है, एक रास्ता भीरा पार्किंग में जाता है। मैं आपको बोला था ना कि 2 पार्किंग है। हाँ, तो एक रास्ता भीरा पार्किंग में जाता है, एक रास्ता पार्टनर्स पार्किंग में आता है। तो पार्टनर्स में आने के लिए आपको राइट टर्न लेने का है। वहाँ पे हमारे गाइड है, गाइड आपको आपका एंट्री नंबर पूछेगी। आपका एंट्री नंबर है P21 इज योर एंट्री नंबर। ओके, P21 आपका एंट्री नंबर है। अगर आपका एंट्री नंबर अगर आप भूल गए होगे तो आपको गाइड को खाली इतना बताने का है कि हमें पार्टनर्स पार्किंग में जाना है, वो आपको रास्ता दिखाएंगे। और वहाँ पे हमने एक फ्लेक्स लगाया है जिस टाइप का, उसी टाइप का हमने वहाँ पे फ्लेक्स लगाया पार्टनर्स पार्किंग का। वही आपको फॉलो करके राइट टर्न लेके पार्टनर्स पार्किंग में आना है। इधर आते समय फिर उससे आपको एक हैंगिंग ब्रिज लगेगा। जब जाते समय आपको पहला लगेगा, आते समय आपको सेकंड लगेगा हैंगिंग ब्रिज। उसके बाद आप போகிறக்கு 6 கிலோமீட்டர் வரக்கு 6 கிலோமீட்டர் மொத்தம் 12 கிலோமீட்டருங்களாமா. இன்னொன்று எப்படின்னா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, நமக்கு அது புரியல. அம்மா தெளிவாக சொல்லு என்னென்னு. அதாவது சத்தமாக போகும்போது ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குமாமா, கயிறு கட்டி இருக்கிறாங்க, குடிச்சிட்டு தான் போகணுமாமா. தண்ணி வந்து திடீர்னு வருமாமா. அப்போ அவங்க தண்ணி வரும்போது கைடு வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்களாமா. அப்போ நம்ம வெளியில் வந்துடணுமாமா. வெளியில் வரலைன்னா ஆபத்தாயிருமாமா. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு போனோம்னா வேற 2 இது வருமாமா ஃப்ரிட்ஜ். ஓகே ஓகே, அது வந்து போகும்போது மாறி போயிட்டோம்னா 21 செக்கிங். ஓகே சொல்லு. 21 அடுத்து சொல்லு. அதுதான். அப்புறம் நம்ம வந்து வேற பக்கம் போயிட்டோம்னா 7 கிலோமீட்டர் மறுபடியும் வரணும். கஷ்டம். ஆனால் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ப்ரோ தான், அங்கங்கே டேஞ்சர் வச்சுருப்போம், அந்த டேஞ்சரை தாண்டி போகக்கூடாது. ஆனால் கைடு இருப்பாங்க, கைடு சொன்னோன்னே வெளியில் வந்துடணும் நம்ம அப்படிங்கிறாங்க. ஆனால் 12 கிலோமீட்டர். என்னன்னா ஒரு சின்ன வருத்தங்க, அம்மா அங்கே போகிறாங்க. என்ன ரீசன்னா 12 கிலோமீட்ரு. அதனால் வந்து அவங்களால நடக்க முடியாது. அதனால் சரி அவங்கள கார்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. ஏன்னா தெரியுதுங்களா, மேடு ஏறுது, ஃப்ளாட்டாக இருக்குன்னா நடந்துருவாங்க. அவ்வளோ தூரம்னா ரிஸ்க்கு. பார்த்திங்களா, எனக்கே மூச்சு வாங்குது. அதனால் சரி வேணாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சரி பார்ப்போம், வாங்க. தனியாக தான் போகிறேன், இந்த பாய்ஸ் எல்லாம் வராங்க, பசங்களாம் வர்றாங்க. அதனால் அவங்க கூட தான் சேர்ந்து போகலான்னு ஐடியா. பார்ப்போம் வாங்க. ஹாய் பையா. வணக்கம் வணக்கம். யூ ஃப்ரம் पुणे. ओ पार्थिबन. सुफियान. हाय भैया. पार्थिबन. हाय. बिलाल शेख. अमर शेख. हाय ब्रो. गुलाम मोहम्मद. என்னன்னா பசங்க செட்டு சேர்ந்துட்டாங்க. ஒன் டே அந்த ஹரிகர் ஃபோர்ட் போனோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். தெரியுமோ? हाय भैया. चैनल भैया सीके स्टूडियो. I follow. Thank you. हमारा स्टूडियो नेम. I will what is the cheap ரூட் இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகும். இவங்கெல்லாம் வந்து பூனேலேருந்து வந்திருக்காங்களாமா. ஹரிகர் ஃபோன் இல்லைங்களா, அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ஃபன்னாக இருக்குங்க இவங்களோட. பார்ப்போம் வாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு. இந்த மாதிரி தான் அவன் இப்படி வர இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேவகுண்டுன்னு சொல்லி அந்த போர்டு போட்டிருக்காங்க. ரூட் இப்படி தான் போகணுன்னு சொல்லிட்டு
போர்டு போட்டிருக்காங்க. Devkund. இதோ See the board. தேவ்குண்ட். Devkund. Channel name CK ஸ்டுடியோ. CK. ஆ CK Studio. அல்லு அல்லு जाओ भैया. பார்த்து தாங்க போகணும், ஏன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக தான் இருக்குது. Subscribe. யா Show, தேங்க்யூ show, தேங்க்யூ show. தேங்க்யூ தேங்க்யூ. Like. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. Comment. Where is comment? தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. Yes, no problem. Fine. ஸ்டடிங் ஆர் ஒர்க்? Studying. 12 completed just now. 12th? We all are? Huh? All are 12th? Nine. Ah. First year, second year. Oh, Mix. mixing. Mix. Okay. No. What is this? Daru. What is it? Maggie. Snacks. Maggie. Oh. We will be cooking there. Kither? On top. Top. என்னன்னா மேலே போய் சமைக்க போகிறாங்களாம்மா. மேகி அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மேலே போய் சமைக்க போகிறாங்களாம்மா. வாங்க பார்ப்போம். நல்லா இருக்குங்க பிளேஸு. இதோ Just show me. யா Yo. Hi. இவன் 12 தான் படிக்கிறானாமாங்க. ப்ரோ கம்ப்ளீட் 12th? No, fail in Fail. 2 subjects. Why? I Which subject? geography, biology. Biology. Oh, 12th biology group. Yes. Science. First side. group, science. Science side. பாத்தீங்களா நம்ம பையன் வந்து I don't go to paper. Why? Right. Why? Just bunk. But Enjoy. okay, but complete 12th? Yes. Next? Which one? Next month. Next month. Paper. Oh, 2 subjects. Oh. நம்ம பையன் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கிறாப்புல. நெக்ஸ்ட் தான் கம்ப்ளீட் பண்ண போறோம் நாம. ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. Yes, கம்ப்ளீட். thank you. ஸோ எங்களுக்கு இவங்க தான் வந்து டூரிஸ்ட் கைடுங்களாமா. ஹாய் ப்ரோ. ஸோ நம்ம கூட வராங்க. அவர் கைரிட்டு வர்றார் இல்லையா, அது எதுக்குன்னா ஒரு எப்படி சொல்கிற ஒரு பெரிய தண்ணி மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், அதை கிராஸ் பண்ணுறதுக்காக ரோப் எடுத்துகிட்டு வராங்க. வாங்க, வீடியோவில் பார்த்துருக்கேன், நம்ம போய் பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ரூட்டு போகும். யா வெல்கம். கொஞ்சம் வழுக்கும், பார்த்து தான் போகணும். We do together journey. நான் சொன்னீங்களா இந்த மாதிரி தான் போகும். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ஷூ இருக்குது, போட்டு வந்திருக்கலாம். It's cold. கோல்டு வெரி கோல்டு. இட்ஸ் நார்மல் ப்ரோ. வழுக்குதுங்க. பையா அழுகா. அவனை பார்த்து போக சொல்லி நான் லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டேங்க. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓ, இப்படி கீழே இறங்குதுங்க. நம்ம அதில் வந்து ஃப்ளாட்டாக வந்தோம் இல்லையா, ஒரு சில இடத்துல கீழே இறங்கும், ஒரு சில இடத்துல மேலே ஏறி. அதில் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போர்டு போட்டிருப்பாங்க. பட் என்னன்னா பி கேர்ஃபுல் பிகாஸ் லைட் டேஞ்சர். நல்லா இருக்குங்க. அப்பப்போ சின்ன இந்த கல்ஸு அப்படியே போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக வந்து You know Iyer Tarak Mehta ka Ulta Chashma. ஐயர். No. He is also from Tamil Nadu, na? தமிழ்நாடு. Yes. பட் ஐயர் டிஃப்ரெண்ட். another one. Yeah, how? என்னைய பார்த்தா ஐயரான்னு கேட்டாங்கங்க. மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ரெயின் இஸ் கம்மிங், டிஃபிகல்ட் பிரதர். ஏன்னா ஏறும்போது வழி விட்டுருங்க, அது தெரியுதுங்களா. இப்படி தான் ஏறி போவோம். அப்போ என்ன ஆகுன்னா ரிஸ்க்கு. அம்மே, இந்த பகுதி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சை பச்சைன்னு வருது, அங்கங்கே வருது போகுதுங்க. ஸோ அஞ்சலால் இந்த பிளேஸ் தான் இது. தரமாக இருக்குங்க. ஸோ இங்கே தெரியுதா
அங்கெல்லாம் போக மாட்டோம். பட் என்னென்னா அதனால் நல்லா இருக்குது. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா வழுக்குது. தண்ணி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகணுன்னு நினைக்கிறேன். இதோ நம்ம இப்படி போயிடுவோம். सीधा பயங்கரமாக இருக்கு. बिगड़े आप गिल्ला और गिल्ला बिगड़े क्या क्यों नहीं 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 बिगो ना थोड़ा இதனால் வேணாம் அப்படிங்கிறாருனா தண்ணி வந்து கொஞ்சம் மேலே ஏறுதாமா. ஸோ அதனால் வந்து வேணாம்னு சொல்கிறாரு கைடு. ஏன்னா வந்து பார்க்க தூண்டு தான் இருக்கும், சடனாக வந்து தண்ணி லைட்டாக இதாகுமாமா. ஸோ அதனால தான் நீங்கள் வேணாம் வாங்க மேலே போகலாம், ஐ மீன் அங்கே உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அதை பசங்க ஆர்கியூமெண்ட் போய்ட்டு நம்ம இப்படி வரோம் இல்லைங்களா, வந்தோம் அப்படின்னா வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக இருக்குங்க. அங்கே தெரியும் ஒரு இது வீடியோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு குளிக்காம வரமாட்டானுங்க. இப்படி உள்ளே வரும்போது அந்த பார்த்தீங்கன்னா கடை இருக்குங்க. ஸோ அங்கே எதாவது வேணுன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது, வேணா வாங்கிக்கலாம். கடை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஜிபேவும் இருக்குது, ஸ்கேனும் பண்ணுறாங்க. ஸோ என்ன வேணாலும் இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த கடையை காட்டுறேன் இல்லையா, அப்படி இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி போகிற வழியில் கிட்டத்தட்ட கடை நிறைய இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 3வது கடை நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னும் எத்தனை கடை இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோப் போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா தண்ணி ஓவராக வரும்போது நம்ம இதை பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரோப்பு. பட் இப்போ தண்ணி கம்மியாக ஃபிஷ் தெரியுதுங்களா. ஸோ இப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். தண்ணி கம்மியாக இருக்குங்காட்டி நம்ம நார்மலாக போய்க்கலாம், அது பிடிக்க தேவையில்லை. வாங்க இதுக்கப்புறம் போவோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா பெரிய ஒரு அருவி மாதிரி, அதுதாங்க தேவகுண்டு வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் போகணும். பார்க்க பக்கத்தில் தெரியுது இல்லையா, இவ்வளோ தூரம் இன்னும் போகணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போக போகிறோம். என்னென்னா அங்கேருந்து பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். மேகி சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன அப்படின்னா பையா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காப்புல. நேம் அமர். அமர் வந்து இந்த கவர் கிஃப்ட் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இது கவர் வந்து ஏன்னா ஐஃபோன் இல்லையா, அது மட்டும் ஃபுல்லாக மழை வர்றதுனால சேஃப்டி வேணும். ஸோ கோபுர பிரச்சனை இல்லை. இது வாங்க நினச்சேன். இங்கே விற்கிறது பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப நார்மல் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த கவரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, நான் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஸோ கிளம்பிட்டேங்க. அந்த ஃபஸ்ட்டை போக போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வாங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ இதுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். பார்த்துங்க, நம்ம வந்து இதெல்லாம் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பி கேர்ஃபுல் பாய்ஸ், பார்த்து தான் போகணுங்க. பார்த்தீங்களா கீழே கால் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பி கேர்ஃபுல். ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஜா 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 வாங்க போகிறான்னு பார்த்தீங்களா, இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆட்டிடாதீங்களா, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஏய் பிரதர், ஆட்டுறானுங்க அவனுங்க, ஆட்டிடாதீங்கடா தயவு செஞ்சு. அவ்வளோதான். அப்புறம் அவன் வேற அவனை அடிச்சுட்டு போங்கடா. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குங்க அது. ஸோ இதில் தான் நடந்து வரணும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இல்லையா, ஆழம். ஸோ அதனால் இந்த இது போட்டிருக்குறாங்க. ஸோ பாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பக்கம் பக்கம் போயிட்டாங்க. நம்ம பின்னாடியே போயிடுவோம். என்ன அப்படின்னா வெயிட் இப்படி தான் வந்தாகணும். என்ன ரீசன்னா ரெண்டு பக்கமும் உள்ள ஆழம், அதனால் வந்து இப்படி தான் வந்தாகணும். அவங்க உள்ள போகலாம். ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்போம். வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு வியூ இருந்துச்சுங்க. ஸோ என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள், ஹலோ உங்களுக்கு இதில் ஒயிட்டில் பார்த்தா அப்படி தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த ஒரு இது சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே தெரியுது பாருங்க, அங்கே தான் நம்ம இன்னும் போகணும். இன்னும் நிறைய தூரம் போகணுங்க. இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பக்கத்தில் பாருங்கள் எப்படி தெரியுதுங்க, வேற மாதிரி தெரியுது. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 1.5 கிலோமீட்டர், அங்கே 1.5 கிலோமீட்டர்னாங்க, மினிமம் இன்னொரு 1 கிலோமீட்டர் அது வரும். நான் அங்கே காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ அது வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் போகும். இங்கே வந்து ஆக்சுவலாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம உள்ளே போக வேணாம். இப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம். அடிச்சு விட்டாண்டா. வேறு யாரு கோயிங் மேன்? அங்கேருந்து வரும்போது இந்த ஒரு இது இருக்குது, நம்ம இங்கே வேணால் எப்படின்னு பார்ப்போம். வாங்க பையா. தண்ணி சில்லுன்னு இருக்குங்க. வியூ பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறக்கு, செம்மையாக இருக்குல்ல. ரோப்பில் வந்தவங்களே நடந்து, அதே மாதிரி இங்கே ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க. பட் அது ரோப் இல்லைங்க, நம்ம நார்மலாக ஏறி போகலாம், கிராஸ் பண்ணி போகலாம். வாங்க, நான் அதை அப்படியே இதை திருப்பினாவே தெரியும். ஒரு 1 மினிட் இன்னும் பக்கத்தில் போயிட்டேன் நான். தோ வந்துருச்சு, ஒரே நிமிஷம். இதுதாங்க அந்த இது ஆயிட்டு. நம்ம இதுலேயே போவோம். பசங்க வந்து அதில் வராங்களாமா, நம்ம இதுலேயே போவோம். வாங்க, அதில் போக முடியாது சொன்னால் கேட்குறானுங்களா. இதெல்லாம் பாருங்க. Hi bro. Yeah bro. You're from? Latur, Maharashtra. Maharashtra. Your name? Yes. Abhishek Pulari. Super bro. Good. देखो व्यू देखो, बढ़िया व्यू है. அங்கே தான் இருக்குது இல்லையா? बर्री. என்னதுதான் அப்படி போனது. வாங்கடா பாய்ஸ் வரானுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதுதாங்க இது. ஓ இந்த மாதிரி வரதான், ஏன்னா இதை கிராஸ் பண்ண முடியாது. நம்ம பசங்க பார்த்து போங்கடான்னா என்ன பண்ணுவானுங்க தெரியும், அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. இப்படியும் போகலாம் அப்படியும் போகலான்னு நினைக்கிறேன். வாங்க. என்னன்னா கொஞ்சம் தூரம் ஃப்ளாட்டாக வந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. நெட்டு குத்தா போகுது. இப்படின்னு வந்து இப்படி போகுது மேலே. பாய்ஸ் போயிட்டானுங்க. போவோம். கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப் போட்டிருக்காங்க. நம்ம ரோப் முடிச்சு ஏறினா ஏறிக்கலாம், எப்படியும் போய்க்கலாம். நாங்கள் பார்ப்போம். பார்ப்போம். அப்பா ஃபைனலி வந்துட்டாங்க. இதோ போகிறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் ஏறி வரணும். பைக் அங்கே போயிட்டாங்க. வா வியூ பாருங்க, பயங்கரமாக இருக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலீங்க. ஆல்மோஸ்ட். ஹை ப்ரோ. வெரி குட். ஓ 30 minutes more. 30 minutes more.
இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு மேலே ஏறதுக்கு. பார்த்தீங்களா உள்ள பண்ணுற மாதிரி எப்படி ஏறணும் பாருங்க. போடா மேலே ஜாவோ எதுக்கு இந்த வேலை, நம்ம இப்படி வந்துட்டா வேலை முடிச்சுது. இது வந்து இன்னும் முடிகிற மாதிரி தெரியல. இடையில வந்து ஒரு வீடியோ ஓடி வர்ற வீடியோ பார்த்துருக்கீங்க, அது நம்ம பசங்க ஓடி வந்தது பார்த்தீங்களா. இப்படி தான் இறங்குற மாதிரி இருக்கும், ஏறும் போதும் இப்படி தான் ஏற மாதிரி இருக்கும். சவுண்டு கேட்குதுங்க, ஆனால் அங்கிருந்து இவங்க கத்துற சவுண்டு கேட்குது, ஆனால் எவ்வளோ தூரம் தான் தெரியல. அப்படி போவோம். என் பசங்க பாரு அங்கே போகிறாங்க. என்னன்னா ஸ்லிப்பருங்க, அதனால் அவங்க மாதிரி வேகமாக நடக்க முடியாது. நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. கேமரா திருப்புறேன் பாருங்கள், இதுதாங்க இந்த தேவகுண்டு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அந்த மலை இந்த லாஸ்ட்லேருந்து தண்ணி எவ்வளோ தூரம் விழுகும், வேறு மாதிரி இருக்குங்க. இது ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குங்க. நம்ம பாய்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அங்கே வாங்க போவோம். நம்ம எதிர்பார்த்து வந்த வாட்டர் ஃபால்ஸுங்க இது. இப்போ நம்ம அங்கே தான் குளிக்க போகிறோம். பட் என்னென்னா ரூட்டு தாங்க கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, எங்கே ஏறணும்னே தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம் வாங்க. ஸோ ஒரு வழியாக கீழே வந்துட்டோம், ஆனால் எங்கே ஆளாக என்ன ஏதோ தெரிய மாட்டேங்குது. இவனை நம்பி போகலாமா வேண்டாமான்னு தெரியல. வாங்க போவோம். ஸோ என்னன்னா ஆழம் பாருங்க, லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் பெரிய ஆழம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்து தான் போகணுங்க, ஏன்னா கீழே என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நம்பி போகலாமா வேண்டாமோ டவுட்டு. ஓ அங்கே தெரியுதுங்களா வாட்டர் ஃபால்ஸ். இதில் என்ன அப்படின்னா நம்ம நின்னோன்னா ஆள் எவ்வளோ தூரம் இருக்குது, ஸோ அதை காட்டுற மாதிரி எங்கே இருக்குது. ஓ அங்கே இருக்குங்களா, அதுதாங்க தேவகுண்டு வாட்டர் ஃபால்ஸ். என்ன அப்படின்னா வேறு மாதிரி இருக்குது. அங்கே வந்து ரோப் போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோப் போட்டிருக்காங்க. சுற்றி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அந்த ரோப் வரைக்கும் போய் பார்க்கலாம் வாங்க. ஆனால் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன், ஏன்னா ஆளை எங்கே இருக்குன்னு தெரியல திடீர்னு. அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த ரோப் வரைக்கும் போயிட்டோம்னா கூட போதும். ரோப் பிடிச்சிட்டாங்க, ஃபைனலி ரோப் பிடிச்சிட்டேன். நிஷாந்த் பூனே. ஓ ஒரு எதிர்பார்த்ததை விடவே க்ரௌடு நிறையா வந்திருக்காங்க, இதாக பார்த்தா தெரியுமா. ஸோ எல்லாத்துலேயும் க்ரௌடு தான். நம்ம பாய்ஸ் பாருங்க அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறானுங்க, வேற மாதிரிங்க. இதுவும் எதிர்பார்த்து வந்தோம். ஹாய் ப்ரோ, யூஆர் ஃப்ரம் Latur. Oh, Latur. Hi bro. I'm from Tamil Nadu. Tamil Nadu. Wow. Nice to meet you, bro. Nice to meet you. You are from Uttarakhand, bro. Parthiban. Uttarakhand. Oh, Uttarakhand. Oh, nice bro. I think I watched your video. Huh? Okay. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி வந்து எக்ஸைட்டாக இருக்காமா, அதனால் வந்து மேலே வர சொல்கிறாங்க. ஸோ மேலே போவாங்க, இதுக்கு மேலே முடியாது, பாய்ஸ் இங்கே இருக்கிறாங்க.
மேலே கூப்பிட்றாங்க, தண்ணி ஓவராக வருது, நம்ம தெரியுது இல்லையா, கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்காம அதான் மேலே வர சொல்கிறாங்க. வாங்க மேலே போவோம். ஸோ வந்தது வந்து எதிர்பார்த்ததோட முடிஞ்சுது. போவோம் வாங்க, என்ன அடுத்தடுத்து போக வேண்டியது இருக்குது, வாங்க போவோம். என்ன அப்படின்னா மழை பெருசாக வருதுங்க, நிற்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால வந்து இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்றாங்க. பார்த்தா தெரியும். ஸோ தண்ணி அதிகமாக வந்ததுனால எல்லாத்தையும் போட்டு விட்றாங்க. வாங்க அங்கே ஒருத்தர் வீடியோ கேட்டார், அவர் என்ன சொல்கிறாருன்னா தண்ணி அதிகமாக வருது. 377 சென்டி ஒரு ஃபோட்டோ ப்ரோ. ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே 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 தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வருதுங்களா ப்ரோ. ஐக்கம் ஜஸ்ட் மினிட், ஐக்கம் ஜஸ்ட். அவர் என்னென்ன எல்லாத்தையும் போக சொல்கிறாரு, எதனால் அப்படின்னா தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்தா தெரியும், அங்கே பாருங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு வந்ததை விட அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு மேலே பாருங்கள், அந்த மேலே தண்ணி நினைக்கிறான். எல்லா பக்கமும் இப்போ தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து யாரும் இருக்க வேணாம் போ அப்படிங்கிறாங்க. அவன் மேலே ஏறி போகலாம், ஏன்னா இது மேலே ரிஸ்க்கு. அங்கே தண்ணி அதிகமாக வந்ததுனால இங்கே எல்லாமே தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தவே தெரியும், பார்த்து தாங்க போகணும். வாட்டர் ப்ரூஃப் நம்ம ஸ்லிப்பர் பிஞ்சு போனதுனால கையில் வச்சுருக்குறோம். எல்லா பக்கமுமே தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சேஃப்டியாக தாங்க போகணும். தெரியும் தண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ப்ரௌனாக வருதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே நாங்கள் வந்தது பார்த்து தான் இருக்கிறோம், தண்ணி ஃபுல்லாக ப்ரௌனாக தான் இருக்குது. என்னென்னா அதான் மண் வந்து இங்கே செம்மண் கலர் இருக்கு இல்லையா, அதனால் வந்து புள்ளி தண்ணி கலந்துருது, மண் கலந்துருது. கம்பல்சரி இந்த ஸ்டிக்கு வேணும். ஏன்னா இந்த செருப்பு இவ்வளோ நேரமாக இதில் தான் போட்டு வந்தேன், மறுபடியும் இதில் தான் போட்டாகணும். ஏன்னா இறங்க வீடியோக்கு ரிஸ்க்கு பிகாஸ் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்படி தான் போகணும், இப்படி மேலே பாருங்கள். அதனால் நான் ஃபுல்லாக கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செருப்பு பிஞ்சு போச்சுங்க. என்ன அப்படின்னா பாருங்கள், அப்போ தண்ணி கம்மியாக இருந்துச்சு, இப்போது தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மான்சூன் ட்ரிப் வந்து உண்மையாக சொல்கிறேங்க வேறு லெவல். இங்கே பாருங்கள் அந்த ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ அதிகமாகிருச்சுன்னு. யார் பாய்ஸ் இதுக்கப்புறமும் கொஞ்சம் பேர் வந்து போகும்போது வந்தாங்க, ஆனால் வந்து அங்கே அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கிருந்தவரே வந்து ரிட்டன் வந்துட்டாப்புல, தண்ணி அதிகமாக வருது அப்படின்னு சொன்னீங்க. இனி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லாமல் டெத் ஆகிடுச்சு. என்னென்னா இங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மி இருந்துச்சு, இப்போது ஃபுல்லாமே எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் ஸோ எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா இவ்வளோ பேர் போகிறாங்க. விலையை அது ஆக்சுவலாக கம்பி பார்த்தீங்கன்னா அந்த ஹெவியான கம்பி இது இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து ஹெவியான இதில் தான் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா தெரியும். என்னென்னா இது கீழே நடந்து போகிற மாதிரி ஃபஸ்ட் இருந்துச்சுங்களாமா, அது வந்து தண்ணி அதிகமாக வர ஆரம்பித்ததுலேருந்து ஸோ இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுதாங்க பெஸ்ட்டு. கீழே இறங்கி போகிறங்கிற பேரில் தெளிவாக வந்தால் பரவாயில்ல, அவன் தெளிவில்லாமல் வந்து ஸோ அதனால் திஸ் இஸ் த பெஸ்ட்டு. அதையும் தெரியும்.
கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. கம்ப்ளீட் வரும்போது வந்தோம் இல்லையா, சேம் அதே தான். பார்த்தீங்களா தண்ணி வந்து அதிகமாகிடுச்சுங்க. நீங்கள் அந்த ஃபால்ஸ் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துருங்க பாருங்கள். ஊற்றும் போது நார்மலாக தான் இருந்துச்சு, ஊற்றினா அது கொட்டும் போது பார்க்கணுமே அப்போ தரத்தரன்னு அதிகமாகிடுச்சு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வரும்போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் எம்டியாக இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து இப்போது ஃபுல்லாக தண்ணி இதாகிடுச்சு. இந்த ரோப் இருக்குது பாருங்கள், இந்த ரோப்பில் வரும்போது தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் தண்ணி. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். जाओ. Come sister. Come. YouTube channel.